ஓம் சாந்தி. 30/9/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, அனைவருடைய துக்கத்தையும் நீக்கி சுகத்தை கொடுப்பதற்காக தந்தையே வந்திருக்கின்றார். நீங்கள் துக்கத்தை நீக்கக்கூடிய தந்தையின் குழந்தைகள். எனவே நீங்கள் யாருக்கும் துக்கம் தராதீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. கேள்வி: உயர்ந்த பதவியை அடையக்கூடிய குழந்தைகளின் முக்கியமான அடையாளங்கள் என்ன? யாரெல்லாம் உயர்ந்த பதவி அடைய போறாங்களோ அவங்களுடைய முக்கியமான அடையாளங்கள் என்ன? பதில்: ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர்கள் சதா ஸ்ரீமத் படி தான் நடப்பாங்க. ரெண்டாவது பாயிண்ட், ஒருபொழுதும் பிடிவாதம் செய்ய மாட்டாங்க. மூன்றாவது பாயிண்ட், தனக்குத்தான் ராஜ்ய திலகம் கொடுப்பதற்காக படித்து தீவிர பயிற்சி செய்வார்கள், தயார் செய்வார்கள் சொல்றாரு. நாலாவது பாயிண்ட், தனக்குத்தானே ஒருபோதும் நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டாங்க சொல்றாரு. அஞ்சாவது பாயிண்ட், அனைவர் மீதும் கருணை உள்ள உடையவராக இருப்பாங்க மற்றும் கல்யாணக்காரியாக இருப்பாங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு தான் நினைப்பாங்க. சேவையில் மிகவும் ஆர்வமாக இருப்பாங்க. ஆறாவது பாயிண்ட், எந்த ஒரு இழிவான காரியமும் அவங்க செய்ய மாட்டாங்க. சண்டை மோதல்ல ஈடுபட மாட்டாங்க. இவங்க தான் உயர்ந்த பதவி அடையக்கூடிய குழந்தைகளுடைய அடையாளம்ட்டு சொல்றாரு. பாடல்: நீங்கள் இரவெல்லாம் தூங்கி இழந்து விட்டீர்கள்ட்டு பாடல் ஓடுது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தந்தையின் எதிரில் அமர்ந்திருக்கிறீங்க. இப்போ நம்ம பாபாவுக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம். ஆத்மாக்கள் நம்ம பரமாத்மா முன்னாடி உட்காந்துருக்கோம். இப்போது இந்த வார்த்தையின் அர்த்தத்தை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே புரிந்துள்ளீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. வேற யாரும் இதனை புரிந்து கொள்ள முடியாது. ஆன்மீக குழந்தைகளே என்று வேற யாரும் அழைக்க முடியாது. இம்மாதிரி வார்த்தைகளை யாராலும் கூற முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. நாம் ஆன்மீக தந்தையின் எதிரில் அமர்ந்துள்ளோம் என நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது மனுஷங்க யாருமே நம்மள இந்த மாதிரி ஆன்மீக குழந்தைகளேன்னு சொல்ல மாட்டாங்க. அது கடவுளே பரமாத்மாவே கூப்பிடுறாரு அவர் ஆன்மீக குழந்தைகள்ட்டு. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த தந்தையை பற்றி வேறு யாருக்கும் சரியானபடி தெரியாது. எதுவரை நேரில் புரிந்து கொள்ளவில்லை, அதுவரை எப்படி அவங்களால தெரிஞ்சு கொள்ள முடியும்ன்றாரு. நீங்கள் கூட நேரில் வந்த பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம கூட நேராக போயிட்டு சென்டரில் உட்காந்து 7 நாள் கோர்ஸ் கேட்டு மதுபனுக்கு போயிட்ட பிறகுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நல்லா எல்லா விஷயத்தையும். நீங்கள் தான் பிராமண குழந்தைகள். உங்களுடைய துணை பெயர் தான் பிரம்மா வம்சத்தை சேர்ந்த பிரம்மகுமார் குமாரிகள்ட்டு பாபா சொல்றாரு. அனைத்து ஆத்மாக்களும் சிவனுடைய குழந்தைகள் தான். உலகத்துல இருக்கிற எல்லாருமே சிவனுடைய குழந்தைகள் தான். மனிதர்களின் குழந்தைகளாக ஆனதும் குமார் குமாரிகளாக அழைக்கப்படுகின்றனர்ட்டு பாபா சொல்றாரு. நிராகாரமான ஆத்மாக்கள் சிவனின் குழந்தைகள் ஆவர். மூலவதனத்தில் ஆத்மாக்கள் மட்டுமே இருக்கிறாங்க. அவர்கள் சாலிகிராமம் என சொல்லப்படுகின்றது. அதாவது இங்கேதான் நம்ம நடிக்கும் போது உடல் எடுத்து நடிக்கிறோம். ஆனா மேல பரந்தாமத்துல எல்லாம் புள்ளியா நிராகாரமா தான் இருக்கிறோம். பாபா எப்படி இருக்காரோ அது மாதிரிதான் புள்ளியா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சிவனின் குழந்தைகள் ஆவர்ன்றாரு. மூலவதனத்தில் ஆத்மாக்கள் மட்டுமே இருக்கிறாங்க. அவர்களை சாலிகிராம் என கூறப்படுகின்றது. இங்கு வந்தவுடன் தான் குமார் குமாரிகளாக ஸ்தூலமான ரூபத்துல ஆகுறாங்க. நம்ம மேல இருக்கும்போது புள்ளியா தான் இருந்தோம். கீழே உடல் எடுக்கும் போது தான் இந்த மாதிரி உடம்புல வரும்போது ஸ்தூலமான ரூபத்துல ஆண் பெண்ணா மாறுறோம். நீங்கள் அனைவரும் குமாரர்கள், சிவபாபாவின் குழந்தைகள். ஆனா புள்ளியா இருக்கும்போது நம்ம எல்லாருமே குமாரர்கள் தான், பிரதர்ஸ் தான். எல்லாருமே சிவபாபாவுடைய குழந்தைகள். சரீரத்தில் வரும்போதுதான் குமார் மற்றும் குமாரிகளாக ஆகுறீங்க. நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள், எனவே சகோதரன் சகோதரிகளாக அழைக்கப்படுகிறீங்கன்னு சொல்றாரு. இந்த நேரம் உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்குது. பாபா நம்மை பாவனமாக்கி தூய்மைப்படுத்தி வாழ்த்து செல்வார். எந்த அளவு தந்தையை நினைவு செய்கின்றனரோ அந்த அளவு ஆத்மா தூய்மை ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மா பிரம்மாவின் வாய் மூலம் தான் இந்த ஞானத்தெல்லாம் கேக்குது. இப்போ ஆத்மா கேட்டுட்டு இருக்குது. ஆனா அதை யாரோ கடவுள் இந்த ஞானத்தை சொல்றாரு. ஆனா யார் வாய் மூலமா சொல்றாருன்னா பசு, அதாவது கவு முக்குன்னு சொல்லுவாங்க. பசு வாய் மூலமான அந்த பிரம்மா பாபாவுடைய உடல்ல அந்த வாய் மூலமா இந்த ஞானத்தை சொல்லிட்டு இருக்காரு. சித்திரங்களிலும் பாபாவின் ஞானம் தெளிவாக இருக்கின்றதுன்ட்டு பாபா சொல்றாரு. சிவபாபா தான் நமக்கு படிப்புகின்றார். கிருஷ்ணர்லாம் படிப்பிக்கவில்லை. அதாவது ஒரு மயிலிறகோட ஒரு ஆள் நமக்கு பாடம் சொல்லி தராரா? இல்ல. இவர் நிராகார் பரம்பிதா பரமாத்மா இந்த உடல்ல பேசிட்டு இருக்கிறாரு. அவர் மூலமாக தந்தை படிப்புக்கவும் இல்லை. கிருஷ்ணர் இங்க நமக்கு படிப்பு சொல்லி தரல. அவர் உடம்புல நமக்கு சொல்லல. கிருஷ்ணர் இருந்தது வேற உலகத்துல, சொர்க்கத்துல. இப்ப நரகத்துல இருக்கிறோம் நம்ம. கிருஷ்ணர் சொர்க்கத்தில் தன்னுடைய தாய் தந்தையின் குழந்தையாக தான் இருப்பாரு. சொர்க்கவாசி தந்தையின் குழந்தையாக, வைகுண்டத்தின் இளவரசராக தான் கிருஷ்ணர் இருப்பார். இங்க கலியுகத்துல கிருஷ்ணர் இருக்க மாட்டார். அவரை பற்றியும் யாருக்கும் தெரிந்து கொள்ளவில்லை. கிருஷ்ண ஜெயந்தி அன்று அனைவரும் அவரவர் வீட்டிலும் கோயில்களிலும் ஊஞ்சலை கட்டி கிருஷ்ணரை தாளாட்டுறாங்க. மாதாக்கள் சென்று உண்டியலில் பைசா போட்டுவிட்டு வணங்குறாங்க. இன்றைய காலங்களில் கிறிஸ்துவையும் கூட கிருஷ்ணர் போல உருவாக்குறாங்க. அதாவது இப்போ பக்தி மார்க்கத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு ஊஞ்சல் கட்டி அதில் தாளாட்டுது. ஏன்னா கிருஷ்ணர் எல்லாருக்கும் பிடிக்கும். மயிலிறகோட ஒரு சின்ன குழந்தை அப்படின்னும் போது மாதாஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க உண்டியல்ல போய் காசு போடுறது, தாளாட்டுறது, இதெல்லாம் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் மாதிரியே கிறிஸ்துவையும் வடிவமைச்சு
உருவாக்குறாங்க. கிரீடத்தை அணிவிச்சு தாயின் மடியில அமர்த்தி கிருஷ்ணரை காட்டுவதை போலவே இயேசு கிறிஸ்தையும் காட்டுறாங்க. அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. கிருஷ்ணர் மற்றும் கிறிஸ்து இருவருடைய ராசியும் ஒன்றே, அவர்கள் காப்பி செய்கின்றனர்ன்ட்டு பாபா சொல்றாரு. கிறிஸ்துவனுடைய பிறப்பு சின்ன குழந்தை ரூபத்தில் ஏற்படுவதில்லை. கிறிஸ்துவோட பிறப்பு வந்து சின்னதா அவர் எல்லாம் பிறக்க மாட்டார். கிருஷ்ணர் வந்து சின்னதா பிறந்து அப்புறம் அவர் பிறப்பிறப்புல வந்து அப்புறம் பெருசாகி கல்யாணம்லாம் பண்ணிக்கிறாரு. ஆனா வந்து இயேசு கிறிஸ்து வந்து கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி ஆத்மா. அவர் வந்து பரந்தாமத்துல இருந்து வந்து இயேசுவோட உடல்ல அவதரிச்சு இந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்றாரு. தர்ம ஸ்தாபகர் எப்பயுமே வந்து அவங்க துக்கத்தை அனுபவிக்க முடியாது. ஃப்ரெஷ்ஷான ஆத்மா மேல இருந்து வந்து தர்மத்தை ஸ்தாபனை பண்றாங்க. அப்ப அவங்க எந்த ஒரு துக்கத்தையும் அனுபவிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க எந்த உடல்ல வராங்களோ அந்த ஆத்மா எல்லா துக்கத்தையும் அனுபவிப்பாங்க. இப்ப எப்படி நம்ம சிவபாபா வந்து பிரம்மா பாபா உடல்ல வர்றாருல, எல்லா பிரச்சனையும் பிரம்மா பாபாவுக்கு தான், சிவபாபாவுக்கு கிடையாது இல்ல. சிவபாபாவுடைய பறந்து வராரு, பறந்து போயிடுறாரு, ஏன்னா ஒரு தூய்மையான ஆத்மா. அது மாதிரிதான் கிறிஸ்துவும் வர வர ஆத்மா மேல இருந்து வரும்போது அவர் தூய்மையா வர்றதுனால அவர் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க மாட்டாரு. ஆனா அந்த இயேசுன்றவர், இயேசு உடல்ல அந்த இயேசு அந்த ஆத்மா இருக்காரு இல்லையா, அவர் வந்து பழைய ஆத்மா, அவரு தான் எல்லா பிரச்சனையும் அனுபவிப்பாரு. இதுல வித்தியாசம் இருக்குன்றாரு. கிறிஸ்துவனுடைய ஆத்மாவானது இன்னொருவருடைய சரீரத்துல வந்து பிரவேசம் செய்கின்றதுன்னு பாபா சொல்றாரு. விகாரத்தின் மூலம் கிறிஸ்து பிறக்க மாட்டாரு. ஒரு மேல இருந்து அப்படியே பிரவேசம் செய்யறாரு இன்னொரு உடல்ல வந்து. அதனால ஒரு தாய் உடல்ல, தாய் வயிற்றுல வந்து பிறக்க மாட்டார். முன்பு கிறிஸ்துவை சிறிய குழந்தை ரூபத்தில் காட்டவர். இதெல்லாம் வந்து டிராமாவுடைய ரகசியம். இதெல்லாம் பாபா சொல்லும் போதுதான் நமக்கு தெரியுது. இந்த மாதிரி உண்மையெல்லாம் வந்து இதை நம்ம வெளியில போய் சொன்னோம்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அது யார் ஏத்துக்குவாங்களோ அவங்க தான் ஏத்துக்குவாங்க. அதான் ஆதி சனாதன தேவதா தர்மம் ஏத்துக்குவாங்க. மற்ற தர்மத்தினர்லாம் இதை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இதுதான் உண்மை. இது சத்தியமான ஒரு சிவன் வந்து சொல்றது. அதனால கிறிஸ்து வந்து அவர் வந்து குழந்தையெல்லாம் பிறக்கல, அவர் உடல்ல வந்து அவதரிக்கிறார். முன்பு கிறிஸ்துவை சிறிய குழந்தை ரூபத்துல காட்டப்படவில்லை, சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் இப்போது காட்டுறாங்க. தர்மஸ்தாபர்கள் யாரும் துன்பத்தை அனுபவிக்க முடியாது என்பதை குழந்தைகள் அறிவார்கள்ட்டு பாபா சொல்றாரு. அப்படியானால் யாரை அவ்வாறு கொன்றார்கள்? சரி, அதை கிறிஸ்து வந்து துன்பத்தை அனுபவிக்க முடியாது. அவர் சதோ பிரதானமான ஆத்மா. வரும்போதே அவர் தூய்மையா வரும்போது எப்பயுமே ஒரு தூய்மையான ஆத்மா கஷ்டப்படாது, சந்தோஷமா தான் இருக்கும். அதனால அந்த அந்த துன்பத்தை எல்லாம் அனுபவிச்சது அந்த இயேசு ஆத்மா தான். ஏன்னா ரெண்டு ஆத்மா ஒரே உடம்புல இருக்கிறாங்க. அப்ப இயேசு ஆத்மா தான் அந்த உடல்ல இருந்து எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கிறாரு, அந்த சிலுவையில் அறையிறது இதெல்லாம். அப்ப ஆக யாருடைய சரீரத்தில் பிரவேசம் செய்தாரோ அவருக்கு தான் துன்பம் ஏற்பட்டதுன்னு பாபா சொல்றாரு. ஆக சதோ பிரதானமான ஆத்மா துக்கத்தை எப்படி அடைய முடியும்ட்டு பாபா கேட்கிறார். அவர்கள் துக்கத்தை அடையும் அளவிற்கு என்ன கர்மம் செய்தார்கள்? அதாவது தூய்மையா வர்றவங்க, இப்போ ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைக்கு கஷ்டம் வராது. ஏன்னா அது சதோ பிரதானமா இருக்கு இல்லையா, அதை அம்மா அப்பா பாத்துக்குவாங்க. அப்ப மொத வர ஆத்மா, பரந்தாமத்துல இருந்து வர ஆத்மா துக்கத்தை அனுபவிக்காதுன்றார் பாபா. ஏன்னா துக்கம் அனுபவிக்கிற அளவுக்கு அவங்க முன்பிறவில என்ன பண்ணாங்க? எதுவும் பண்ணல இல்லையா. அதனால ஆத்மா சதோ பிரதானமான நிலையை அடையும் பொழுது எல்லா கணக்கு வழக்குகளும் முடிந்து விடுகின்றதுன்றாரு. எப்ப நம்ம எல்லா கணக்கு வழக்கும் முடிக்கிறோமோ அப்ப நம்ம ஆத்மா தூய்மையாயிரோன்றாரு. இந்த நேரம் அனைவரையும் தந்தை தான் வந்து பாவனமாக்குகின்றார். சதோ பிரதான ஆத்மா இந்த உலகில் வந்தவுடன் துக்கத்தையே அனுபவிப்பது இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மா சரீரத்தில் இருக்கும்போது துக்கத்தை அடையுது. எனக்கு வலிக்குதுன்னு சொல்றது யாருன்னா ஆத்மா தான். ஆத்மா உடம்புல வந்துதான் துக்கத்தை அனுபவிக்குது. ஆத்மா உடலை விட்டு வெளியே போயிட்டா அது ஆவி உடல்ல அலையும், இல்லைன்னா ஆத்மா புள்ளியா வெளியே போயிடும். அப்ப வந்து அது உடல்ல தான் அது எல்லா துக்கத்தையும் அனுபவிக்குது. எனக்கு வலிக்குது, எனக்கு கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் சொல்றது யாருன்னா ஆத்மா தான் சொல்லுது. ஆனா அந்த உடல்ல இருந்துட்டு சொல்லுது. ஆக இந்த சரீரத்தில் இன்னொரு சக்தி இருக்கின்றது, அவர்கள் பரமாத்மா சரீரத்தில் இருப்பதாக சொல்றாங்க. அப்படியானால் எனக்கு துக்கமாக இருக்கின்றது என பரமாத்மா சொல்ல முடியுமா என்ன? வெளி உலகத்துல என்ன சொல்றாங்க, ஒரு ஒரு மனுஷனே ஒரு மனித ரூபத்துல கிருஷ்ணர் தான் பரமாத்மா, இயேசு தான் பரமாத்மா, ஆளாளுக்கு இவங்க அவர் தான் கடவுள், அவர் தான் கடவுள்ன்றாங்க. யார் யாரை நம்புறாங்களோ அவங்க எல்லாம் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாரு சரீரத்துல பரமாத்மா இருக்கிறதா சொல்றாங்க. அப்படின்னா எனக்கு துக்கமாக இருக்குன்னு சொல்லுவாரா பரமாத்மா? பரமாத்மா எல்லாரையும் துக்கத்துல இருந்து விடுவிக்க கூடியவர். அவரே எனக்கு துக்கமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அனைவருக்கும் பரமாத்மா இருந்தால் பரமாத்மாவிற்கு எப்படி துக்கம் ஏற்படும் கேக்குறாரு. நீங்க சர்வ வியாபின்னு சொல்லிட்டீங்க, உனக்குள்ள இருக்காரு, எனக்குள்ள இருக்காரு. கடவுள் எங்க ஒரு இடத்துலதான் இருக்கணும். அது உடம்புல அவரு புள்ளியா இருக்கிறாரு, அவ்வளவுதான். அவருக்கு உடம்புல வந்து ஒரு பிரவேசம் ஆக முடியும், அவ்வளவுதான். மற்றபடி அவர் ஒரு உடம்புன்னு அவருக்கு கிடையாது. அவர் அந்த அந்த உடல்ல இருக்காரு, அவர் தான் கடவுள். உடல்ல இருக்கிறவங்க தான் கடவுள்னு சொல்றது ஃபர்ஸ்ட் தப்பு. இன்னொன்னு எல்லாருக்குள்ளாரையும் கடவுள் இருக்கிறாருன்றது ரெண்டாவது தப்பு. இதை ரெண்டும் ப்ரூஃப் பண்ணாதான் நம்ம பரமாத்மா யாருன்றதையே ப்ரூஃப் பண்ண முடியும். அதனால பரமாத்மாவுக்கு போய் எப்படி துக்கம் ஏற்படும்? எல்லாருக்குள்ளாரையும் பரமாத்மா இருக்கிறாருன்னா
அப்ப பரமாத்மாவுக்கு எப்படி துக்கம் ஏற்படும்? ஆகவே ஆத்மா தான் அவ்வாறு சொல்லுதுன்றாரு. ஹே பரம்பிதா பரமாத்மா, எங்களுடைய துக்கத்தை போக்குங்கள் என்று பரலோக தந்தையை தான் ஆத்மா அழைக்குது. நீங்க கூப்பிடுறது யாரு? கடவுளை தான். உங்களுக்குள்ளாரே கடவுள் இருக்கிறாருன்னா அப்புறம் எதுக்கு நீங்க கூப்பிடுறீங்க? அப்படியெல்லாம் நம்ம கேட்கணும் கேள்வி. அப்பதான் அவங்க ஏன் நானும் கடவுள் நீயும் கடவுள்றீங்களே, அப்புறம் நீங்க எதுக்கு கஷ்டம் வரும்போது கடவுளை கூப்பிடுறீங்க? துக்கத்தை நீக்குபவரே வாருங்கள்ட்டு கூப்பிடுறீங்க இல்லையா? அப்ப ஆத்மா தான் அழைக்குது. அப்போ ஒரு கஷ்டம் வரும்போது கடவுளை தான் கூப்பிடுறாங்க. அப்ப அவர் எல்லாருக்குள்ளாரையும் இல்லைன்றது ப்ரூஃப் ஆகுது இல்லையா? இப்போது தந்தை வந்திருக்கிறார். துக்கத்தை நீக்குவதற்கான வழிமுறைகளை தான் நமக்கு கொடுக்குறார். குழந்தைகளே, நீங்க ஏன் துக்கத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? மனசு புத்தியை அந்த உலகத்துல வச்சுட்டீங்க, இந்த உடம்பு மேல வச்சுட்டீங்க. அதனாலதான் உங்க பிரச்சனை. ஆத்மா தனி, உடம்பு தனி. இந்த ஆத்மா வேற, உடல் வேற. மனசு புத்திய இந்த உடல் மேலையும் இந்த பூமி மேலையும் வச்சதுனாலதான் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. மனசு புத்திய மாத்தி பரலோகத்தின் பக்கம் திருப்புங்க, என் பக்கம் திருப்புங்கன்னு சொல்றாரு. துக்கத்துக்கான நீக்கிறதுக்கான வழியை இப்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப வந்த வழியை பார்த்து நம்ம போனோம்னா இந்த உடல் அழிஞ்சு போயிடும். நம்ம பறந்து போக போறோம், சுகமா வாழ போறோம். அடுத்த பிறகுல வேற வேற உடல் எடுத்து ஜாலியா வாழ போறோம். எதுக்கு இங்க எல்லாத்தையும் புத்திய வச்சுட்டு கஷ்டப்படணும்? ஆத்மா சரீரத்தில் ஆரோக்கியமானதாக செல்வந்தராகவும் ஆகுது. இப்ப ஆத்மா எப்படி வாழும் போதுதான், அதாவது ஒரு உடல்ல வந்தாதான் அதால வாழ முடியும். உடல்ல வரும்போது தான் அது ஆரோக்கியமாகவும் செல்வந்தராகவும் ஆகுதுன்றாரு. பரந்தாமத்துல இந்த விஷயம்லாம் இல்லை. பரந்தாமத்துல செல்வந்த ஆத்மா, ஏழை ஆத்மாலாம் கிடையாது. அங்க வெறும் எல்லாருமே ஆத்மா தான். பரமாத்மா ஆத்மாக்கள் அங்க இருப்பாங்க. கீழே வரும்போது தான், உடல் எடுக்கும் போதுதான் அவங்க போயிட்டு ஏழையா பிறக்கிறது, பணக்காரரா பிறக்கிறது எல்லாமே. பரந்தாமத்துல இந்த விஷயம் இல்லை. அங்க எந்த சிருஷ்டியும் இல்லை. அங்க அமைதி மட்டுமே நிறைந்திருக்கும். பரந்தாமன்றது ஒரு அமைதியான இடம், நம்முடைய வீடு. அமைதி என்ற சுயதர்மத்தில் ஆத்மா நிலைத்திருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப வீட்டுல ஆத்மா அமைதியா இருக்கும். அனைவருடைய துக்கத்தையும் நீக்கி சுகத்தை கொடுப்பதற்கு தந்தை இப்போது வந்திருக்கிறார். நீங்கள் என்னுடையவராக ஆகிட்டீங்க. எனவே யாருக்கும் இனிமேல் துக்கம் கொடுக்காதீங்கன்ட்டு பாபா குழந்தைகளுக்கு சொல்றாரு. ஏன்னா அன்பே சிவம். அவர் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார். துக்கத்தை நீக்குவதற்கு வழி சொல்றாரு. இப்ப நம்ம போயிட்டு துக்கத்தை கொடுக்கணும், நம்ம அவரோட குழந்தையே கிடையாது. அதுதான் சொல்றாரு. என்னுடைய குழந்தை ஆயிட்டு, பிகே ஆயிட்டு துக்கம் யாருக்கும் கொடுக்காதீங்க. இது யுத்த களமாக இருக்கின்றது, ஆனால் மறைமுகமானதாகும் சொல்றாரு. அந்த யுத்த களம் வெளிப்படையாக இருக்குது. யுத்த களத்தில் இருப்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என சொல்லப்படுகிறது. அதாவது இப்ப நம்ம மாயாவோட யுத்தம் பண்றோம், இது மறைமுகமானது. ஆனா அந்த மிலிட்ரியில போயிட்டு நாட்டுக்காக போராடுறாங்களா, அது யுத்த காலம் வெளிப்படையா இருக்கு. யாராவது செத்துட்டாங்கன்னா மிலிட்ரியில சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான அர்த்தத்தை நம்ம புரிய வைக்கணும். இந்த யுத்தத்திற்கான மகத்துவம் எவ்வளவு என நினைச்சு பாருங்க. அந்த யுத்த காலத்தில் இருப்பவர்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது. மிலிட்ரியில இருக்கிறவங்க எல்லாம் சொர்க்கத்துக்குலாம் போக மாட்டாங்க. நாட்டுக்காக சண்டை போட்டாங்கன்னா திரும்ப அதே சம்ஸ்காரத்தோட இங்கேயே திரும்ப பிறப்பாங்க. திரும்ப அதே மாதிரி ஒரு 17 வயசு ஆகும்போது திரும்ப நாட்டுக்காக சண்டை போட போயிடுவாங்க. இந்த சண்டையினுடைய அந்த சம்ஸ்காரம் அவங்கள்ட்ட அப்படியேதான் இருக்கும். அவங்க சொர்க்கத்துக்குலாம் போக முடியாது. ஏன்னா சொர்க்கத்துக்கு சண்டை போடுறவங்களாம் போக முடியாது. கீதையில் பகவான் வாக்கியம் என இருக்கின்றது. ஆகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? பகவான் யாருக்காக சொன்னார்? அந்த யுத்தம் செய்பவர்களுக்காகவா அல்லது உங்களுக்காக சொல்லப்படுகின்றதா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது கீதையில யுத்த காலத்துல செத்தவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்ட்டு இருக்குது. ஆனா கடவுள் யாருக்காக அந்த வார்த்தையை சொன்னாரா? நமக்காக தான். நம்ம இப்ப மாயாவோட போரிட்டு இருக்கிறோம். இந்த போராட்டத்துல நம்ம செத்து போயிட்டோம்னா மாயாவுக்கும் நமக்கும் நடக்கிற போர்ல நம்ம சாகும்போது நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அது நம்ம பாஸ் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி. மாயாவோட போரிட்டு பாஸ் ஆயிட்டோம்னா சத்தியுகத்துக்கு போயிடுவோம். சத்தியுகத்துல ராஜா ராணியா ஆகும். நம்ம மாயாவோட போரிட்டு ஃபெயில் ஆயிட்டோம்னா நம்ம திரேதா யுகம் போயிடுவோம். இவ்வளவுதான் வித்தியாசம். அந்த யுத்தம் செய்வதற்காக பாபா சொல்லல, உங்களுக்காக தான் சொல்லப்படுகின்றதுன்றார். இருவருக்கும் சொல்லப்பட்டதாகும். அவர்களுக்கும் தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டது. பாபா சொல்றாரு, உங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த மிலிட்ரியில இருக்கிறவங்களும் சொர்க்கத்துக்கு வர முடியும். ஆனா அவங்க நம்ம ஞானத்தை கேட்டு தன்னைத்தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பாபா நினைச்சா அவங்களாலே வர முடியுன்றாரு. இந்த சேவையை நீங்க செய்யணும். இப்போது நீங்க சொர்க்கத்துக்கு போக விரும்பினா முயற்சி பண்ணுங்க. யுத்த காலத்தில் எல்லா தர்மத்தினரும் இப்ப இருக்கிறாங்க. சீக்கியர்களும் இருக்கிறாங்க. அவர்கள் மீண்டும் சீக்கிய தர்மத்தில் தான் போவாங்க. சொர்க்கத்தில் வர வேண்டுமானால் பிராமண குழந்தைகள் ஆகிய உங்களிடம் ஞானம் கேட்க வேண்டும். இப்ப எல்லா தர்மத்துக்காரங்களும் நம்ம கிட்ட ஞானம் கேட்பாங்க. கேட்டு நம்பிட்டாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஏன்னா மாற்றல் ஆகி போனவங்க திரும்ப பிகேவாவாங்க. பாபாவிடம் குழந்தைகள் வந்தபோது பாபா புரிய வச்சார். நீங்கள் யுத்தம் செய்து கொண்டே சிவபாபாவின் நினைவில் இருந்தால் சொர்க்கத்தில் சேவிங்க அப்படின்ட்டு பாபா ஃபர்ஸ்ட் புரிய வச்சார். மற்றபடி சொர்க்கத்தில் ராஜாவாக தான் ஆவீங்க என்று சொல்ல முடியாது. இப்ப எல்லாரும் தான் பிகே ஆகணும், எல்லாரும் முரளி படிக்கிறோம், எல்லாரும் தான் சேவை பண்றோம், எல்லாரும் ஸ்ரீமத் படி நடக்கிறோம். ஆனா யாரால சொர்க்கத்துக்கு ராஜாவாக முடியும்னா யார் பாபா நினைவுல சரீரம் விடுறாங்க. பாபா நினைவுல சரீரம் விட்டு நம்ம
சேவை நிறைய பண்ணியிருக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த ஞானத்தை சொல்லியிருக்கிறோம். அவங்க தான் ராஜாவா ஆக முடியும். ஆனா நம்ம வந்து யுத்தம் பண்ணி பண்ணி மாயாட்ட தோத்துட்டு அப்ப பாபாவோட சிவபாபாவின் நினைவில் இருந்தா நீங்க சொர்க்கத்துக்கு வந்து சேருவீங்கன்றார். ஆக அதிகமாக அவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. அவர்களுக்கு ஞானம் குறைவாகவே தான் புரிய வைக்கப்படுகிறது. யுத்த காலத்தில் தனது இஷ்ட தேவதைகளை அவசியம் நினைவு செய்யறாங்க. அப்ப ஏதாவது ஒரு கஷ்ட காலத்துல இஷ்ட தேவதைகளை தான் நினைவு செய்யறாங்க. சீக்கியர்கள் குரு கோவிந்திற்கு ஜெய் என்று கூறி நினைவு செய்யறாங்க. ஆனால் யாரும் தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைக்கிறது இல்லை. இப்ப எல்லாருமே இப்ப என்ன பிரச்சனைனா பக்தியிலயும் சரி எல்லா தர்மத்திலயும் சரி யார் கடவுளே தெரியாம யார் யாரையோ நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால பாவமும் அழிய மாட்டுது, போற வழியும் தெரிய மாட்டுது. முக்திக்கான வழி, ஜீவன் முக்திக்கான வழி தெரியல. எல்லாம் தன்னை வந்து ஒரு ஆத்மானே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு நம்ம உடல் கிடையாது, நம்ம உயிரோடைய அப்பா தான் கடவுள், அந்த கடவுள் நினைக்க மாட்டாங்க. மற்றபடி யார் தந்தையின் அறிமுகத்தை அறிகின்றனர். ஆனா புள்ளியா நினைக்கணும். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நினைக்கும் போதுதான் பாவம் அழியும். மற்றபடி யார் தந்தையின் அறிமுகத்தை அறிகின்றனோ அவர்கள் சொர்க்கத்தில் வந்து சேர்றாங்க. ஆனா உண்மையா கடவுள் யாரு, அவர் பிரம்மா உடல்ல வந்திருக்கிறாரு, அவர் புள்ளியா இருக்காரு, கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. இதெல்லாம் யார் புரிஞ்சுக்கிட்டு பிகே ஆகி படிப்பு படிக்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு வராங்க. பதித பாவனர் தந்தை ஒருவர் மட்டும்தான். அவர் என்னை நினைவு செய்வதனால் உங்களுடைய பாவங்கள் நீங்கி போகும்ட்டு சொல்றாரு. மேலும் நீங்கள் நான் உருவாக்கக்கூடிய இந்த சுகதாமத்துல நீங்க வருவீங்க என பதிதமானவர்களுக்கு தான் சொல்றாரு. தூய்மையற்றவர்கள் தான் சொல்றாரு. நினைச்சா தூய்மை ஆயிடுவீங்க, நான் உருவாக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு வந்துருவீங்கன்னு சொல்றாரு. யுத்தம் செய்யும் பொழுதும் சிவபாபாவை நினைவு செய்தால் சொர்க்கத்துல வருவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அந்த யுத்த காலத்தின் விஷயம் வேறு, இந்த யுத்த காலத்தின் என்பது வேறு. நம்ம மாயாவோட போராட்டம், அவங்க அந்த நாட்டுக்காக போரிடுறாங்க. ரெண்டும் வேறுபட்டதாகும். இந்த ஞானம் அழிவதே இல்லை என்று தந்தை இப்ப சொல்றார். அனைவரும் சிவபாபாவின் குழந்தைகள் தான் ஆவர். மனதால் என்னை மட்டும் நினைவு செய்வதால் நீங்கள் என்னிடத்தில் வந்து சேர்வீங்கன்ட்டு சிவபாபா சொல்றாரு. மேலும் எந்த ஞானம் கற்றுத்தரப்படுகின்றதோ அதனை கற்றுக்கொள்வதால் சொர்க்கத்தில் உங்களுக்கு ராஜ்யம் கிடைத்துவிடும். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதை ஒரு செகண்ட்ல கிடைக்குது. ஆக எவ்வளவு சகஜமான விஷயமாகும். நாம் ஆத்மாக்கள் தந்தையை நினைவு செய்யணும். யுத்த காலத்திற்கு மகிழ்ச்சியோட நம்ம போகணும். கர்மங்களும் நம்ம செய்யணும். தேசத்தை காப்பாற்றுவதற்கு அனைத்தும் செய்துதான் ஆக வேண்டும். புது உலகத்தில் ஒரு தர்மம் மட்டுமே இருக்கும், எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்காதுன்றாரு. இப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போனோம்னா அதுக்குரிய பாதை பாபா நமக்கு ஒரு செகண்ட்ல கொடுக்குறாரு. அப்ப இது எவ்வளவு ஈஸியான விஷயம். இப்ப நம்ம பாபாவை நினைக்கணும், யுத்த காலத்திற்கு மகிழ்ச்சியோட போகணும், நம்ம சேவையும் செய்யணும், வேலையும் செய்யணும், பாபாவையும் நினைக்கணும் அப்படின்றாரு பாபா. இப்ப நம்ம தேசத்தை காப்பாற்றணும், ராவணன்ட்டு வந்து காப்பாற்றணுன்றாரு. புது உலகத்துல ஒரு தர்மம் தான் இருக்கும், இத்தனை தர்மங்கள் இருக்காது. எங்க கருத்து வேறுபாடும் எதுவும் இருக்காது. இங்க எவ்வளவு வேறுபாடு இருக்கு பாருங்க. இங்க தண்ணீருக்காக நிலத்திற்காக சண்டை சச்சரவுலாம் நடக்கின்றன. தண்ணீர் தானியங்கள் கொடுப்பதை நிறுத்தினால் கல் எறிகிறாங்க, சண்டை கூட போடுறாங்கன்றாரு. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு தண்ணி கொடுக்கலன்னா பிரச்சனை ஆகுது, போர் ஆகுது, இப்படி எல்லாம் நடக்குது இல்லையா. கலியுகம் இனிமே இப்படிதான் இருக்கும். நாம் தன்னுடைய சுய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். இப்ப நம்ம பாபா வேற வழியில கூட்டு போறாரு. உலகமே வேற வழியில போயிட்டு இருக்குது, சண்டை சச்சரவு பிரச்சனை மாயாவோட வழியில. ஆனா நம்மள பாபா சுயராஜ்யத்தின் பக்கம் கூட்டு போயிட்டு இருக்காரு. சுயராஜ்யத்தை இப்ப ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கோம். படிப்பின் மூலம் ராஜ்யத்தை நம்ம அடையிறோம். புதிய உலகம் நிச்சயமாக ஸ்தாபனை ஆகும். இது நாடகத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே எவ்வளவு மகிழ்ச்சி நமக்கு இருக்கணும். கண்டிப்பா இந்த உலகம் அழிஞ்சு சொர்க்கம் வரப்போகுது. இப்போ எவ்வளவு மகிழணும். ஆகவே எந்த பொருளுக்கும் சண்டை போடுவதற்கு அவசியமே இல்லை. சாதாரணமாக தான் நீங்க இருக்கணும். நமக்கு அங்க எல்லாமே கிடைக்க போகுது, இங்க எதுக்கு நம்ம சண்டை போடணும். நீங்கள் இப்போது மாமியார் வீட்டுக்கு செல்ல வேண்டும், சொர்க்கத்துக்கு போகணும். எனவே இப்போது வனவாசத்துல இருக்கிறீங்கன்னா பாபா பிடிக்கிறார். அதனால இங்க மேக்கப் பண்ணிக்கிறது, காஸ்ட்லியா ட்ரெஸ் போடுறது இதெல்லாம் விட்டுருங்க. மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சாதாரணமா ட்ரெஸ் போடுவாங்க பெண்ணுக்கு, மணப்பெண்ணுக்கு. அதுக்கப்புறம் தான் அனுப்பி வைப்பாங்களாம். அந்த மாதிரி இப்ப நம்ம வனவாசத்துல இருக்கிறோம், சாதாரணமா இருக்கணும். அப்பதான் அங்க மாமியார் வீட்டுக்கு சொர்க்கத்துக்கு போக முடியும். எல்லா ஆத்மாக்களும் வீட்டுக்கு செல்ல வேண்டும், சரீரம் செல்ல முடியாது. இந்த உடம்ப தூக்கிட்டா போறோம். 24 மணி நேரம் இருக்கிற இந்த உடம்பு நம்ம கூட வராது. அப்ப நம்ம வந்து இந்த உடலை இங்க விட்டுட்டு தான் போக போறோம். ஆத்மா தான் பறந்து போக போறோம். எனவே சரீரத்தின் அபிமானத்தையும் விடுங்க அப்படின்றாரு. நாம் ஆத்மாக்கள் நம்முடைய 84 பிறவிகள் இப்ப முடியுது. பாரதம் சொர்க்கமாக ஒரு காலத்துல இருந்தது, இப்போது கலியுகமாக மாறிடுச்சு. கலியுகத்தில் அநேக தர்மங்கள் இருக்குது இல்லையா. ஆனா சொர்க்கத்துல ஒரு தர்மம் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா பாரதவாசிகளுக்கு நீங்க சொல்லுங்க, புரிய வைங்கன்றார் பாபா. நம்மளை விட்டா வேற யார் தான் போய் புரிய வைக்கிறது. பிரம்மா குமாரிகளுக்கு தான் அந்த ஞானத்தை சொல்றதுக்கு தகுதி இருக்குது. அதுக்குதான் பிகே ஆக்கி உட்கார வச்சிருக்காரு. யார் யாரெல்லாம் கஷ்டம் நஷ்டத்துல வந்து அதாவது வேஸ்டா போய்
உலகத்துல தனியா ஒதுக்கப்பட்டாங்களோ அவங்களதான் கடவுள் வந்து செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணி அவங்க மூலமா தான் இந்த ஞானத்தை சொல்ல வைக்கிறார். அவங்களதான் சொல்ல வச்சு உங்களுக்கு தான் தகுதி இருக்குன்னு அந்த ஞான கலசத்தை பெண்கள் தலையில வைக்கிறார். வச்சு போய் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்றாரு. கடவுள் வந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லுங்க. பாரதம் மீண்டும் சொர்க்கமாக ஆக வேண்டும். பகவான் வருவார் என புரிஞ்சிருக்கிறாங்க. நாளடைவில் எதிர்காலத்தில் நடப்பதை அறிவார்கள். போக போக எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. சூழ்நிலையும் பார்க்கறாங்க அல்லவா. ஆக தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அனைவருக்கும் தந்தை ஒருவர் தான் அல்லவா. அனைவருக்கும் உரிமை இருக்குது இல்லையா. உலகத்துக்கே கடவுள் அவர் தான். அப்ப எல்லாருக்கும் அந்த ஞானம் சொல்லணும் இல்லையா. நம்ம எல்லாருக்கும் உரிமை இருக்கு இல்லையா. மனதால் என்னை மட்டும் நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் கூட அழிஞ்சு போயிடும்ட்டு பாபா எல்லாருக்கும் தான் சொல்றாரு. எப்போது வேண்டுமானாலும் யுத்தம் ஏற்படலாம் என மனுஷங்க புரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க தெரியும் ஏதோ 3ஆம் உலக போர் மூளை போகுது, ஏதோ நடக்க போகுது, நாளை கூட யுத்தம் ஏற்படலாம். யுத்தம் தீவிரமடைய நேரமாகாது. ஆனால் நம்முடைய ராஜ்யம் இன்னும் தயாராகவில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. பிகேஸ் ரெடியானா தானே உலகம் அழியும். இவங்க எல்லாம் கர்மாதீத அடைஞ்சு இவங்க சொர்க்கத்துக்கு ரெடியானா தானே இந்த உலகம் அழிஞ்சு சொர்க்கமா மாறும். நம்ம ரெடி ஆகாம நம்ம இன்னும் புத்தியை இங்கேயே வச்சுட்டு இருந்தோம்னா எப்படி மாற்றம் ஏற்படும். ஆகவே விநாசம் எவ்வாறு ஏற்படும் என குழந்தைகள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் பாபாவின் செய்தியை எல்லா இடத்துக்கும் எவ்வளவு சொல்லியிருக்கிறீங்க. பாபா கேட்கிறாரு. எல்லாருக்கும் அந்த 33 கோடி தேவர்களும் வெளியே வரணும். எல்லாருக்கும் இந்த நியூஸ் போகணும். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நம்ம தான் செய்தி சொல்லணும். எல்லா இடத்துக்கும் நீங்க தான் எவ்வளவு பேருக்கு சொல்லிருக்கீங்கன்னு கேக்குறாரு பாபா வந்துட்ட செய்திய. என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழியும் என பதித பாவன தந்தே வந்து சொல்றாரு. இந்த செய்தி அனைவருடைய காதிலும் சென்றடைய வேண்டும். எல்லாருக்கும் போகணும். அவங்க நம்புறாங்களோன்னு நம்பலையோ சொல்ல வேண்டிய கடமை. இப்ப நாளைக்கு நம்மள சொல்லுவாங்க, இவங்க எங்க பக்கத்து வீட்டுலதான் இருந்தாங்க, இவங்க மட்டும் படிச்சுட்டாங்க, இவங்க மட்டும் ஆஸ்தி அடைஞ்சிட்டாங்க, எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லல. இப்ப இவ்வளோ நடந்திருக்கு, உலகம் அழிஞ்சிருக்கு, நீங்க வந்திருக்கீங்க, இவ்வளவு பேரை மாத்திருக்கீங்க, தெய்வீக குணங்களை தாரணை பண்ண வச்சிருக்கீங்க, படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு ஒரு விஷயம் கூட தெரியாது, மறைச்சிட்டாங்கன்னு யாரும் சொல்லவே கூடாது இல்லையா. அதனால எல்லாருக்கும் அதுலயும் போட்டு வைங்கன்றார். ஆகவே யுத்தம் நடந்தாலும் அணுகுண்டுகள் வீசினாலும் நம்முடைய ராஜ்யம் நிச்சயமாக உருவாகியே தீரும்ட்டு பாபா சொல்றாரு. பாபா அவரோட காரியத்தை முடிக்காம போக மாட்டார். அவர் கான்ட்ராக்ட் எடுத்து வந்திருக்கிறாரு. வந்து உலக மாற்ற காரியத்தை முடிச்சுட்டு தான் போவார். அதுவரை விநாசம் நடக்காது. என்ன நடந்தாலும் சரி, ஒரு பக்கம் ஸ்தாபனை நடந்துட்டே இருக்கும். எல்லாம் பாபாவுடைய காரியம், அது குப்தமா நடந்துட்டே இருக்கு. உலகத்தில் அமைதி வேண்டும் என சொல்றாங்க. உலக யுத்தம் ஏற்பட்டால் உலகமே முடிஞ்சு போயிடும்ட்டு பாபா சொல்றாரு. உலக அமைதி ஏற்படும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா 3ஆம் உலக போர் மூழ்ச்சுன்னா இந்த முழு உலகமும் முடிஞ்சு போயிடும்ன்றார். இது விஸ்வ வித்தியாலமாகும். முழு உலகக்கும் நீங்க ஞானத்தை இப்ப கொடுக்குறீங்க. ஒரு தந்தை மட்டுமே வந்து முழு உலகத்தையும் மாற்றம் செய்யறாரு. மனிதர்கள் கல்பத்தின் ஆயுள் காலத்தை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக சொல்லிட்டாங்க. முழு கால அளவே 5000 ஆண்டுகள் என நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. கிறிஸ்து வருவதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொர்க்கம் இருந்ததாக சொல்றாங்க. இஸ்லாம் புத்த தர்மத்தை பற்றிய கணக்குகளையும் சொல்றாங்க. எல்லாத்தையுமே சொல்றாங்க இல்லையா. இதெல்லாம் நம்ம தான் புரிய வைக்கணும். இதற்கு முன்பாக வேறு யாருடைய பெயரையுமே இருக்கவில்லை. நீங்கள் தெளிவாக வார்த்தைகளால் புரிய வைக்க முடியும்ட்டு சொல்றாரு. எனவே உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்கணும். நீங்கள் யாரிடத்திலும் சண்டையிட அவசியமே இல்லை. நீங்க போய் சண்டை போட்டுதான் ராஜ்யத்தை பிடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. அனாதைகள் தான் சண்டை போடுவாங்க. வீட்டுல அம்மா அப்பா இல்லைன்னா அந்த பசங்க சண்டை போட்டும். நம்ம யார் அனாதையா? நம்ம கடவுளே வந்துட்டாரு. அவர் தான் அப்பா அம்மாவா இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது நம்ம ஏன் சண்டை போடணும்? இங்கு நீங்கள் முயற்சி செய்து 21 பிரிவுகளுக்கான பிராப்தியை அடையிறீங்க. சண்டை போடுவது, மோதல் செய்வது, இதனால் உயர்ந்த பதவியை நீங்க பெற முடியாது. இப்ப பிகேஸ்குள்ளாரே சண்டை போட்டுக்கிறது, இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்துல உயர்ந்த பதவியே கிடையாதுன்றாரு. அப்படியே எல்லாத்தையும் சாட்சியா வந்து பார்த்துட்டு போங்க. எல்லாம் டிராமா, எல்லாம் கணக்கு வழக்க முடியுது. ஒவ்வொன்றுத்துலயும் சூட்சமா இருக்கு. நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டா தான் நடக்குது. ஏற்றுக்கொள்ளும் சக்தி வந்துருச்சுன்னா எதுக்குமே நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். டிராமான்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு பாபா ஃபுல் ஸ்டாப், ஆத்மா ஃபுல் ஸ்டாப், 3 புள்ளி வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. தண்டனை அடைய வேண்டி இருக்கும். அதாவது சண்டை போடுவது, மோதல் செய்வது, இதனால் உயர்ந்த பதவி உங்களால் அடைய முடியாது. தண்டனை அடைய வேண்டியிருக்கும்ன்றார். எந்த விஷயமாக இருந்தாலும் எது வேண்டுமானாலும் தந்தையிடம் வாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவங்க பிரச்சனை, இவங்க பிரச்சனை எல்லாம் தான் வரும். ஏன்னா 63 ஜென்ம கர்ம கணக்கு இல்லையா. யாரோ வந்து திடீர்னு நமக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. யாரோ நம்ம அவமானப்படுத்துவாங்க. யாரோ நம்மள என்ன வேணாலும் வசப்பாட்டு பாடுவாங்க. ஏன்னா பிரம்மா பாபாவுக்கு வராத சோதனையா நமக்கு வரப்போகுது. அவரு தான் ஃபர்ஸ்ட். அவர் அடி மேல அடி எடுத்து வச்சாலே போதும். அதனால அவரை வாழ்க்கையை ஃபாலோ பண்ணாலே நம்ம எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துட்டு போகலாம். அவருக்கு வராத பிரச்சனையே கிடையாது. அவ்வளோ அசிங்க அவமானம்லாம் அவரு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் போனாரு இல்லையா. கிருஷ்ணர் ஆனாரு, கலங்கீதர் ஆனாரு இல்லையா.
அது மாதிரி நம்மளும் வந்து எந்த பிரச்சனைனாலும் பாபாட்ட வர சொல்றாரு, என்கிட்ட வாங்கன்றாரு. நீங்களாக எந்த ஒரு சட்டத்தையும் கையில் எடுக்கக்கூடாது என அரசாங்கம் கூட சொல்றது இல்லையா? அப்புறம் எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்லாம் வச்சிருக்காங்க? அப்புறம் தப்பு பண்ணா நான் வெட்டிட்டேன், அப்புறம் எதுக்குங்க கோர்ட்டு, எதுக்குங்க இதெல்லாம் எது வச்சிருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட் கூட சொல்லுது இல்ல. நீங்க எப்படி சட்டத்தை கையில எடுக்கலாம்? கவர்மெண்டே கேக்குது. பாபாவும் சொல்றாரு, நீங்க அவன் தப்பு பண்ணா இவன் தப்பு பண்ணான்னு நீங்க திருப்பி திருப்பி தப்பு பண்ணிட்டு இருக்காதீங்க, நீங்க என்கிட்ட வாங்கன்ட்டு சொல்றாரு பாபா. நீங்க ஏன் திரும்ப கோவப்பட்டு கத்துறீங்க, திட்டுறீங்க, அடிக்கிறீங்க? நீங்க அந்த அந்த பிரச்சனையை என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன்றார். சிலர் பாபாவிடம் எனக்கு வெளிநாட்டு பூட்ஸ் வேண்டும் என கேட்கிறாங்க. குழந்தைகளே, நீங்கள் இப்போது வனவாசத்தில் இருக்கிறீங்க என்று பாபா சொல்வாரு. அதனால அந்த காலத்துல சரண்டரானவங்க சிலரு இந்த பூட்ஸ், இந்த செருப்பு, அது வெளிநாட்டு செருப்பு தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. நம்மளே வந்துட்டோம், நம்ம இங்க முழு உலகத்தையே பாபா வைராக்கியத்தோட மறக்க சொல்றாரு. இதுல இந்த உலகத்துல இருக்கிற இந்த பூட்ஸ் தேவையா? பாபா சொல்றாரு, நீங்க வனவாசத்துல இருக்கீங்க. இப்ப இந்த வானப்பிரஸ்த நிலையில நீங்க இருக்கிறீங்க. எல்லாரும் ஆத்மாக்கு 60 வயசு ஆயிடுச்சு, உடம்புக்கு 18 வயசா இருக்கலாம். ஆனா நீங்க பிகே ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆத்மாவுக்கு 60 வயசு ஆயிடுச்சு. வானப்பிரஸ்த நிலையில நீங்க இருக்கிறீங்க எல்லாருமே. நீங்க இப்ப போய் எதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க? அது மேல இது மேல நம்ம இந்த உலகத்தை விட்டு போறோம், அதுதான் நம்மளோட ஏம். அப்பதான் சேவையை செய்ய முடியும். எல்லையற்ற வைராக்கியம் இருந்தாதான் பாபாவுடைய சேவையை செய்ய முடியும். புது உலகத்தில் உங்களுக்கு எல்லா பொருட்களும் அதிகமாக கிடைக்கும். இங்க இருக்கிற பொருள் மேல ஏன் ஆசைப்படுறீங்கன்னு கேக்குறாரு. எல்லாம் சொர்க்கத்துல இதை விட சூப்பர் சூப்பரான ஃபர்ஸ்ட் கிளாஸான பொருட்கள் கிடைக்க போகுது. இது ஒண்ணும் இல்லாத அந்த மாயா காட்டுற ஷோவை பார்த்து எதுக்கு மயங்குறீங்க? ஒரு ஷூக்காக வேற பூட்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. பாபா எல்லா விஷயத்தையும் சரியாக தான் புரிய வைப்பார் அல்லவா? இங்க நீங்கள் ஏன் ஆசைப்பட வேண்டும்னு கேக்குறாரு பாபா. மிக எளிமையாக இருக்கணும். பிரம்மா குமாரி ஆயிட்டு நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளை பார்த்து 4 பேர் மாறணும். இவங்க என்ன ஷோ காட்டுறாங்க, இவங்க என்ன ஹைஃபையா போட்டிருக்காங்கன்ட்டு நம்மளை பார்ப்பாங்க இல்லையா எல்லாரும்? அதனால மிகவும் எளிமையாக இருக்கணும். அதிகமா காசுலாம் செலவு பண்ணக்கூடாது, இல்லையெனில் தேகாபிமானம் வந்து விடுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம பூட்ஸ் போடுறது, வாட்ச் போடுறது, ஹை நல்லா குவாலிட்டியானது எல்லாத்தையும் யூஸ் பண்றோம்னா அதனால நமக்கு தேகாபிமானம் வந்துடும், அந்த ஆத்ம உணர்வு வராது, உடல் உணர்வே வந்துட்டு இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. சரியாதான் சொல்றாரு பாபா. நீங்கள் தனது மன வழியில் நடக்க கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. மனசு போன போக்குல போகாதீங்க. உடல்நிலை சரியில்லைனில் டாக்டரை அழைப்பது, மருந்து கொடுத்து குணப்படுத்துவது, கவனிப்பது, இவனத்தையும் பற்றியும் பாபா சொல்வதை பொறுத்துதான் செய்ய வேண்டும். பாபா என்ன சொல்றாரோ அதை வச்சுதான் செய்யணும். உடம்பு சரியில்லைன்னா பாபா டாக்டர்கிட்ட போகணும், மருந்து கொடுக்கணும், கவனிக்கணும்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னா இதெல்லாம் பாபா என்ன சொல்றாரோ அதை சொல்றதை பொறுத்து தான் செய்யணும். ஆனாலும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பாபா இருக்கிறார் அல்லவா? ஸ்ரீமத் என்றால் ஸ்ரீமத் தான். அப்ப நீங்க ஏதாவது டவுட்னா பாபாட்ட கேட்கணும். ஏன்னா பாபா தான் உங்களுக்கு வந்து ஸ்ரீமத் கொடுக்குறாரு. ஸ்ரீமத்னா ஸ்ரீமத் தான். இதுல மாறி நம்ம மனசு வழியில போனோம்னா அந்த பிரச்சனையை அனுபவிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அதனால நீங்க உங்க மனசு போன போக்குல போறீங்கன்னா அது பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்கும், பாபா பேச்சு கேட்காம. அப்ப அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். அப்ப பாபா நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ரீமத்துன்னு இருக்கு இல்லையா? ஸ்ரீமத்தை மீறி போகும்போது அந்த பிரச்சனையை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். நம்பிக்கையில் தான் வெற்றி இருக்குதுன்றாரு. நீங்க பாபா நம்பினீங்கன்னா, கண்ணை மூடிக்கிட்டு ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெற்றி. பாபா அனைத்தையும் அறிந்திருக்கிறார் அல்லவா? தந்தையின் வழிபடி நடப்பதில் தான் நன்மையே இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப ஸ்ரீமத் படி ஃபாலோ பண்ணி நீங்க போனாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்ப மாயா நல்லா தான் ஷோ காட்டும், ஆனா கடைசியா கையை விட்டுரும். ஆனா பாபா கடைசியா கையை விட மாட்டாரு. நம்ம அவர் கையை பிடிச்சிட்டோம்னா கடைசி வரைக்கும் நற்றுணையாவது நமச்சிவாயவே தான். ஆனா மாயா நல்லா ஷோ காட்டி கையை பிடிச்சிட்டு வா வான்னு கூட்டு போகும், கடைசியில கைட்டி விட்டு போயிடும். இந்த உலக வழி, மனிதனுடைய வழி, மன வழி, பிற வழி, எல்லா வழியும் நம்மளை கொண்டு போய் குட்டையில தள்ளி விட்டுரும். ஆனா பாபாவுடைய வழி என்னைக்குமே நம்மளை உயர்த்தும், ஏணிப்படியில ஏற்றும். தனக்காகவும் நன்மை செய்ய வேண்டும், பிறரை தகுதி வாய்ந்தவராக ஆக்கவில்லை எனில் நீங்கள் தகுதியாக இல்லை என அர்த்தமாகும் சொல்லிட்டார் பாபா. பாபா சொல்லிட்டா இருப்பாங்க, உங்களுக்காக ஃபர்ஸ்ட் நன்மை செய்யுங்க. நீங்க மத்தவங்களை உங்களால மாத்த முடியலன்னா அப்ப நீங்களே சரியில்லைன்னு அர்த்தம்ன்றார் பாபா. கரெக்டு தானே? நம்ம ஸ்ரீமத் படி நடந்தாதான் மத்தவங்களையும் ஸ்ரீமத் படி நடக்க வைக்க முடியும். நம்மளே சரியில்லைன்னா அடுத்தவங்களை எப்படி மாத்த முடியும்ன்றாரு. இங்கு தகுதியுடையவராக இல்லைனில் அங்கும் மதிப்பு ஏற்படாது. இங்க நம்ம தகுதியா இருந்தாதான் அங்க போய் லட்சுமி நாராயணன் ஆக முடியும், இல்லைன்னா அங்க சாதாரண பிரஜையா தான் ஆக முடியும். நன்கு சேவை செய்பவர்களுக்கு சேவையில் எவ்வளவு ஆர்வம் இருக்குது, சேவைக்காக சுற்றி கொண்டே இருக்கிறாங்கன்றாரு. நிறைய பிகேஸ் எங்கனாலும் கண்காட்சின்னா போயிடுவாங்க சேவை செய்யறதுக்கு. அது மாதிரிலாம் நிறைய பிகேஸ் இருக்கிறாங்க, சேவை செய்யறதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. சேவை செய்யவில்லையெனில் அவர்களே கருணையுள்ள உடையவர்கள், கல்யாணக்காரி என்று சொல்ல முடியாதுன்றாரு. அதாவது நமக்கு தெரிஞ்ச அந்த ஞானம் எல்லாருக்கும் நம்ம சொல்லணும் இல்லையா? அப்பதான் கருணை உள்ள உடையவங்கன்னு அர்த்தம். தந்தையை நினைவு செய்யவில்லை எனில் இழிவான காரியங்களை செய்து கொண்டேதான் இருப்பாங்க. பாபா நினைக்கலன்னா கண்டிப்பா நம்ம தப்பு பண்ணுவோம்.
பாபாவை நினைக்க நினைக்க தான் ஒரு பயம் இருக்கும், நம்ம தப்பு பண்ண மாட்டோம். அப்போ பாபா நினைக்கலன்னா தப்பு செய்வாங்கன்றார். ஆகவே தாழ்ந்த பதவி அடைவார்கள். இப்போ பாபா யாரும் நினைக்கலையோ அவங்க பிகேவா இருந்தாலும் சரி அவங்க தப்பு பண்ணுவாங்க, தாழ்ந்த பதவி அடைவாங்க. நான் சிவபாபாவை நினைவு செய்து கொண்டுதானே இருக்கிறேன், நான் தான் பிகேவாக இருக்கிறேனே என்று சொல்லி கொண்டு இருக்க முடியாதுன்றாரு. பாபா எவ்வளவு திட்டுறாரு பாருங்க. சிவபாபா பிரம்மா மூலமாக தான் ஞானம் கொடுக்க முடியும். சிவன் வந்து அவர் உடல் இல்ல, புள்ளியா இருக்கிறாரு. அதனாலதான் லிங்க வடிவத்துல நம்ம பூஜை செய்யறோம். அவருக்கு பிரம்மா உடல் வேணும். பிரம்மா உடல் இருந்தாதான் அவரால் வாயால ஞானம் சொல்ல முடியும். சிவபாபாவை மட்டும் நினைவு செய்கிறேன் என்றால் முரளி எப்படி கேட்க முடியும்ட்டு கேட்கிறாரு. சிலர் வர்றாங்க, வந்து அப்படியே ஒரு யோகா பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. இந்த பிரம்மா பாபா வாய் மூலமா முரளிலாம் நான் கேட்க மாட்டேன், அதாவது நந்தியை நான் மதிக்க மாட்டேன், சிவன் மட்டும் தான் எனக்கு வேணும்னு எந்த ஒரு பக்தி மார்க்கத்துல யாராவது சொல்றாங்களா? யாருமே சொல்றது இல்லை. எல்லாம் நந்தி மூலமா தான் சிவன், நந்தி காதல ஓதிட்டு தான் சிவனுக்கு போகும்னு சொல்லிட்டு நந்தி காதல தான் சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, நம்ம பிரம்மா பாபாவை மதிக்கணுமா இல்லையா? அதனால நீங்க வந்து அவர் சொல்ற முறையிலேயே நீங்க கேட்கணும். சிவபாபாவை மட்டும் நினைவு செய்யறன்ட்டு நீங்க வந்து அதாவது கருவியா எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி சொல்றது சிவன் தான். இப்ப இந்த முரளி யாரோட முரளியை நம்ம கேட்டுட்டு இருக்கோம்னா சிவன் சொல்ற முரளியை தான் கேட்கணும். பிரம்மா பாபா சொல்லல, இது சிவன் தான் சொல்றாரு. பிறகு விளைவு என்ன ஆகும்? படிக்கவில்லையெனில் என்ன பதவி கிடைக்கும்? நீங்க வெறும் யோகா பண்ணிட்டு போறீங்க, முரளி கேட்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி பதவி கிடைக்கும்ட்டு பாபா கேட்கிறாரு. அப்ப பிரம்மா பாபாவை மதிக்கணும். அவர் சொல்ற முரளியம் வந்து சிவன் தான் சொல்றாருன்ட்டு கேட்கணும். அப்பதான் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். அனைவருடைய அதிர்ஷ்டமும் உயர்ந்ததாக ஆவதில்லை, அங்கு வரிசைப்படிதான் பதவி அடைவார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா? ஏன்னா எல்லாரும் ராஜாவாக முடியாது. யார் பணிவா இருக்கிறாங்களோ அவங்க தான் ராஜாவாவாங்க. யாரெல்லாம் அடமெண்டா இருந்துக்கிட்டு மதிக்காம மரியாதை இல்லாம திரியிறாங்களோ, சரியா யாரையும் சிஸ்டரை மதிக்கிறது இல்லை, சென்டருக்கு வர்றதில்லை, அப்படின்ட்டு நிறைய மரியாதை இல்லாம நடக்கிறவங்க வரிசைப்படிதான் பதவி அடைவாங்கன்ட்டு நீங்க புரிஞ்சிட்டீங்கன்றார். தூய்மையாக அனைவரும் தான் ஆகணும். ஆத்மா தூய்மையாகாமல் சாந்தி தாமம் போக முடியாது. ஆனா எல்லாரையும் பாபா திருத்தி தான் கூட்டு போவார். அடி உத கொடுத்து மாற்றம், டிராமாவில மாற்றத்தை ஏற்படுத்தி எல்லாருமே தான் பண்ண தப்பை ரியலைஸ் பண்ணி தான் தூய்மையாகி தான் போவாங்க. அதுக்கான டிராமால எல்லாமே இருக்கும். அவர் எல்லாமே, ஏன்னா அந்த டிராமான்றது திருவிளையாடல் தான், சிவனுடைய திருவிளையாடல். அதனால செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுத்துதான் எல்லாரையும் சரி பண்ணி தான் கூட்டு போவார். எல்லாரும் தூய்மையாகி தான் போகணுன்றாரு. அது வரைக்கும் யாரும் பறந்தாம போக முடியாது, இங்கேதான் கிடக்கணுன்றாரு. நீங்கள் அனைவருக்கும் இந்த ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல சொல்ல அந்த பூம் பூம்னு அந்த குளவி ஓதுற மாதிரி ஓதிக்கிட்டே இருங்க. அப்போ ஒரு நாள் அந்த புழு கூட குளவியா மாறுதுல்ல, அந்த மாதிரி மனுஷங்கெல்லாம் இருக்கிறவங்க தேவதையா மாறுவாங்க. நீங்க இந்த ஞானத்தை சொல்லிட்டே இருங்க. சிலர் இப்போது கேட்காவிட்டாலும் எதிர்காலத்துல அவசியம் கேட்பாங்கன்ட்டு பாபா புரிய வைக்கிறார். நம்ம இப்ப சொல்லும் போது சிரிப்பாங்க நிறைய பேர். பிரம்மா குமாரிகள் இயக்கம் ஓம் சாந்தினாலே ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணுவாங்க. ஆனா கடைசியில இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் அப்படின்ட்டு எதிர்காலத்துல அவசியம் வந்து கேட்பாங்க. இப்ப கேட்கலனாலும். இப்போது எவ்வளவு தடைகள் புயல் வேகமாக வந்தாலும் அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா பிரச்சனை வரும் தான். ஏன்னா அதெல்லாம் டெஸ்ட் பேப்பர். நமக்குள்ள இருக்க விகாரம் போயிடுச்சான்ட்டு டெஸ்ட் பண்றதுக்காக தான் இவ்வளவு தடையும் புயலும் வரும். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. ஏனென்றால் புதிய தர்மம் இப்ப ஸ்தாபனை ஆகுதல்ல, நமக்கு கூட கடவுளே இருக்கிறாரு. நம்மளுடைய தர்மத்துல சக்தி இருக்கு, அப்படியே நம்ம பயப்படணும்? சிவனுடைய சக்தி இருக்கும் போது தைரியமா புரிய வைங்க. பாபா சொல்றாருல, சிங்கம் மாதிரி போய் புரிய வைங்கன்றாரு. எல்லாருக்கும் புரிய வைங்க, தைரியமா இருங்கன்றாரு. நீங்கள் மறைமுகமாக ராஜ்யத்தை இப்ப ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. பாபா நன்கு சேவை செய்யும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். நீங்கள் தனக்குத்தான் ராஜ்ய திலகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. பாபா எவ்வளவு சொல்றாரு பாருங்க. சேவை பண்ணி உங்களுக்கு நீங்களே ராஜ்ய திலகத்தை எட்டுக்காங்க. நீங்க என்ன செய்றீங்களோ அதான். அதாவது ஸ்கூல்ல சொல்லுவோம்ல, படிச்சா நீ தாண்டா நல்லா இருக்க போற, நீ உன்னுடையதான் நீயே தான், உன்னுடைய விதியை நீயே தான் தேடிக்கிற. அத மாதிரி பாபா சொல்றாரு, உங்களுக்கு நீங்க ராஜ்ய திலகத்தை எட்டுக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு சேவை பண்ணுங்க. ஸ்ரீமத் படி நடக்கணும் இல்லையா? பிடிவாதம் செய்யக்கூடாது. இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் காலங்கத்தால எழுந்திருக்க மாட்டேன், எனக்கு தூக்கம் வரும். இந்த மாதிரி நிறைய பாபாவுடைய ஸ்ரீமத்து நமக்கு எல்லாத்தையும் சாக்கு போக்கு சொல்றோம் இல்லையா? பாபா போன வாரமே சொல்லிட்டாரு, சாக்கு போக்கெல்லாம் விட்டுருங்க ஞாயிற்றுக்கிழமை முரளியில. அப்ப ஸ்ரீமத் படிதான் நடக்கணும், பிடிவாதம் பண்ணக்கூடாது, வீணாக தனக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்றார் பாபா. எல்லாத்தையும் பிகேஸ் தான் சொல்லின்னு இருக்கிறாரு. பிகேஸ் தான் இங்க வந்து எல்லா வேலையும் பண்றது. அதனாலதான் சொல்றாரு, தந்தை சொல்றாரு, குழந்தைகளே நன்கு சேவை செய்யக்கூடிய கல்யாணக்காரி ஆகுங்கள்ட்டு பாபா நமக்கு சொல்றாரு. இப்ப நான் பாபா வந்து நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறாருன்னா, நன்மை செய்யக்கூடிய குழந்தைகளா, நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைகளா மாற சொல்றாரு.
மாணவர்களை பார்த்து ஆசிரியர் நன்றாக படித்து தயாராகுங்கள் தானே சொல்வார் அல்லவா? ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? டீச்சர் எக்ஸாம் வருது நல்லா படிங்கன்னு. அது மாதிரி பாபா நமக்கு சொல்றாரு, உங்களுக்கு 21 பிரிவுகளுக்காக சொர்க்கத்தின் ஸ்காலர்ஷிப் உதவியே கிடைக்கின்றது. ராஜ்யத்தில் வருவதுதான் மிகப்பெரிய ஸ்காலர்ஷிப் அடைவதாகும் சொல்றாரு. கிருஷ்ணரோட ராஜ்யம், லட்சுமி நாராயணோட ராஜ்யத்துல நம்ம போகணும் இல்லையா? அந்த ராயல் குடும்பத்துல ஒரு மெம்பரா வந்துட்டா கூட எவ்வளவு பெரிய விஷயம். கிருஷ்ணருடைய ஃபேமிலியில நான் ஒரு ஆளு அப்படின்னா எவ்வளவு பெருமையா இருக்கும். அந்த மாதிரி ஆகணும், ஸ்காலர்ஷிப் அடைவதாகுன்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சங்கமயுகத்தில் மிகவும் எளிமையாக இருக்கணும். ஏனென்றால் இது வனவாசத்திற்கான நேரம். இங்க எந்த விதமான ஆசையும் நமக்கு இருக்கக்கூடாது. ரொம்ப பார்த்தாலே நம்மளை பார்த்தா எளிமையா இருக்கணும். அதிகமா செலவு பண்ணக்கூடாது, அதிகமா எதுக்கும் ஆசைப்படக்கூடாது. நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி, சென்டர்ல இருந்தாலும் சரி, நம்மளை பார்த்தாலே அந்த எளிமை தெரியணும் எல்லாருக்கும். அந்த மாதிரி எளிமையா வாழணும், அதிகம் செலவு பண்ணக்கூடாது. பாபாக்காக சேவைக்குன்னு காசை பயன்படுத்தணும், மற்றதெல்லாம் செலவு பண்ணக்கூடாதுன்றார். ஒரு பொழுதும் தனது கையில் சட்டத்தை எடுக்கக்கூடாது. அவங்க கோவப்பட்டாங்க, நான் அடிச்சுட்டேன் அவங்கள, அவங்க இதை தப்பு பண்ணாங்க, நான் அடிச்சுட்டேன், நம்ம கையில சட்டத்தை எடுக்கவே கூடாது. நம்ம கோபம் படக்கூடாது, நம்ம எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க கூடாது. எல்லாத்தையும் பாபாட்ட போய் சொல்லிடணும். பாபா இது இந்த குழந்தைங்கலாம் போய் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லும், டேய் நீ இது பண்ணிட்டல, நான் எங்க அம்மாட்ட சொல்லிடுறேன் பாரு அப்படின்ட்டு போய் சொல்லும் அந்த குழந்தை. அந்த மாதிரி நம்ம யார் என்ன பண்ணாலும் உடனே போயிடணும் பாபாட்ட. பாபா இவங்க இது பண்ணிட்டாங்க, பாபா இது பண்ணிட்டாங்க, என்னால முடியல, தாங்க முடியல, அப்படியே சொல்லிடுங்க, அவ்வளவுதான், அவர் பார்த்துக்குவாரு. அப்புறம் எதுக்கு நீங்க அதை தலையில போட்டுக்கிறீங்க? ஒருபோதும் தனது கையில் சட்டத்தை எடுக்கக்கூடாது, சண்டை மோதலில் ஈடுபடக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், விநாசத்திற்கு முன்பாக புதிய ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக அனைவருக்கும் தந்தையினுடைய செய்தியை நீங்க கொடுக்கணும். யாருமே சொல்லக்கூடாது எனக்கு செய்தியே தெரியாது, கடவுளா வந்தாரா, வந்துட்டு புது ராஜ்யம் வர ஸ்தாபனை பண்ணியிருக்காரா, அவரோட ஸ்தாபனை காரியம் இவ்வளவு நாள் நடந்ததா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, மறைச்சிட்டாங்கன்ட்டு யாரும் சொல்லவே கூடாது. நீங்க சொல்ல வேண்டியது சொல்லிடுங்க. அவங்க நம்புறாங்க நம்பல, அதுக்கு மேல அவங்களுடைய விஷயம். நம்ம சொல்ல வேண்டிய காரியம் சொல்லணும். அதாவது தந்தை சொல்றாரு, என்னை நினைவு செய்து பாவங்களை அழியுங்கள்ட்டு சொல்றாரு, மற்றும் நீங்க தூய்மை ஆகுங்கள்ட்டு சொல்றாருன்ட்டு நீங்க சொல்லுங்கன்றாரு. வரதானம், திருப்தியின் விசேஷத்தன்மை மூலமாக சேவையில் வெற்றி முத்தி ஆகிவிடும் சந்துஷ்டமணி ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப நம்ம திருப்தியா இருக்கணும். அந்த விசேஷத்தன்மை மூலமா சேவையில அப்பதான் வெற்றி முத்தி ஆகும். நம்ம திருப்தியா இருந்தாதான் நம்ம சேவையும் திருப்தியா செய்ய முடியும். அப்ப சேவையில வெற்றி முத்தி ஆகிவிடும் போது சந்துஷ்டமணி, அதாவது திருப்தி மணி ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. சேவையினுடைய விசேஷ குணமே திருப்தி தான். பேரோ சேவை, ஆனால் சுயம் தானும் அமைதியின் மற்றவர்களது அமைதியையும் இழக்கச் செய்வது. இதை விட சேவை செய்யாமல் இருப்பதே நல்லதுன்றார் பாபா. பாபா என்ன சொல்றாரு, சேவையினாலே திருப்தி அடையிறது தான். சேவை செய்யறேன்னு நம்மளும் நிம்மதி இல்லாம அடுத்தவங்க நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இது தேவையாது அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கு சேவையை நீங்க பண்ணாம சும்மா இருந்தாலே நல்லது. சிவனேன்னு இருங்க, யோகாவாவது அட்லீஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருங்க. எதுக்கு சேவை பண்ண போறேன்ட்டு எல்லாரையும் குழப்பிட்டு இருக்கிறீங்க, நீங்களும் நிம்மதி இல்லாம அடுத்தவங்களும் நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. எங்கு சுயம் தனக்கும் தொடர்பில் வருபவர்களுக்கும் திருப்தி இல்லையோ அந்த சேவை சுயத்திற்கும் பலனின் பிராப்தி சேவிப்பது இல்லை, மற்றவர்களுக்கும் சேவிப்பது இல்லைன்றார் பாபா. ஒரு சேவை செய்யறோம், அந்த சேவைனால நமக்கும் திருப்தி இல்லை, நம்ம தொடர்புல வரவங்களுக்கும் திருப்தி இல்லை அப்படின்னா அது செய்யவே தேவையில்ல அப்படின்றாரு. எனவே முதலில் ஏகாந்தவாசி ஆகி சுயமாற்றத்தின் மூலமாக சந்துஷ்டமணியின் வரதானத்தை பிராப்தி செய்து பிறகு சேவையில் வந்தீர்கள் என்றால் அப்போது வெற்றியின் முத்தி ஆவீர்கள். சேவை செய்றீங்க, உங்களுக்கு திருப்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சேவையே பண்ணாதீங்க. நீங்க போய் ஏகாந்தமா உட்காந்து பாபா நினைவுல உட்காருங்க. ஏகாந்தவாசி ஆகி உங்களை நீங்க மாத்திக்கங்க. கோவம் வருது, அது வருது, கோவத்தோட போயிட்டு நம்ம போயிட்டு ஞானத்தை புரிய வச்சோன்னா யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம சேவை பண்ணாமலே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏகாந்தவாசி ஆகி பாபா நினைவுல இருந்து நம்மக்குள்ள இருக்கிற விகாரத்தெல்லாம் அழிச்சிட்டு சுயத்தை மாற்றம் பண்ணிட்டு அப்புறம் போய் நம்ம அந்த சந்துஷ்டமணி வரதானத்தை பிராப்திய ஆக்கிட்டு போய் சேவையில போனீங்கன்னா அப்ப வெற்றி மூர்த்தியா ஆயிடுவீங்கன்ட்டு சொல்றாரு. ஸ்லோகன், தடைகள் என்ற கற்களை உடைப்பதில் நேரத்தை இழக்காமல் உயர தாண்டி குதித்து செல்லுங்கள். நம்ம சேவை பண்ணும் போதோ இல்லை யோகா பண்ணும் போதோ அப்ப பார்த்தா ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கும். அதை போய் சரி பண்றேன்ட்டு போயிட்டு நம்ம அதை உடைக்கிறான்னு உட்காந்துருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். அதனால மலை மாதிரி வரும் தடைகள்லாம், மலையெல்லாம் உடைச்சின்னு இருக்காதீங்க,
அந்த மலையை தாண்டி பறந்து ஃபரிஸ்தாவா பறந்து போயிட்டே இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவ்யக்த சமிஞ்சை, இப்போது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். ஜுவாலா சுரூப நினைவு இருக்க வேண்டுமென்றால் மனம் மற்றும் புத்தி ரெண்டுக்குமே ஒன்று பவர்ஃபுல் பிரேக் வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. மேலும் வளைவதற்கான சக்தி கூட வேண்டும். இப்ப வந்து எரிமலை யோகம் பண்ணணும்னா மனசு புத்தி ரெண்டுமே பவர்ஃபுல்லான பிரேக் இருக்கும். நெல்லு பரந்தாமத்துக்கு நான் டக்குன்னு போயிடணும். மனசு புத்தி பரந்தாமத்துக்கு ஒரு செகண்ட்ல அங்கேயே இரு, ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா அங்கேயே இருக்கணும். இது ஏன் கீழே வருது? கீழே வரவே கூடாது. இந்த மனசு புத்தி கீழே வரக்கூடாது. பவர்ஃபுல்லான பிரேக் இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களால ஜுவாலா சுரூப நினைவு பண்ண முடியும். பாபா நானு, பாபா நானு அப்படியே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆனாலும் அங்கேயே இருக்கணும். பரந்தாமத்திலே கீழே கீழே ஓடிடக்கூடாது. பவர்ஃபுல்லான பிரேக் வேணும். மேலும் வளைவதற்கான சக்தி கூட வேண்டும். இப்ப மலை மேல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த பெண்டு இந்த பெண்டுன்னு அந்த பின் வளைவு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வளைஞ்சு வளைஞ்சு போகும் பஸ், அந்த பெண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பெண்டில் போனா கொஞ்சம் அப்படியே தவறுனா கூட அந்த மலையில இருந்து கீழே விழுந்துரும் பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ. அந்த வளைவுல கரெக்டா போகணும். அந்த மாதிரி வளைவதற்கான சக்தி கூட நமக்கு வேணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பிறவிலே நம்ம மேலே ஏறுறோம். ஏணிப்படியில லிஃப்ட் மாதிரி கொடுத்து மேலே ஏத்துறாரு நம்ம ஒரு பிறவில. அப்ப வளைவதற்கான சக்தி கூட உங்களுக்கு வேணும். இதன் மூலம் புத்தியின் சக்தி அல்லது எந்த ஒரு எனர்ஜி ஆற்றல் கூட வீணாக ஆகிவிடாமல் சேமிப்பு ஆகி கொண்டே போகும். இப்போ இந்த ரெண்டு நம்ம பிரேக் போடணும், இன்னொன்று வளையணும். இந்த மலை மேலே போகிற பயணம் இல்லையா, அதனால பிரேக் போடணும், வளையணும். அதனால இதன் மூலமா நமக்கு புத்தியின் சக்தி சேமிப்பாகும். எந்த ஒரு எனர்ஜி இருந்தாலும் அதோடைய ஆற்றல் கூட வேஸ்ட் ஆகாம சேமிப்பாகிட்டே போகும். இந்த மாதிரி இருந்தாதான் நம்மளோட ஆத்மால சக்தி வந்து சேர்ந்துக்கிட்டே போகும். எவ்வளவு சேமிப்பு ஆகுமோ அந்த அளவிற்கே பகுத்தறியும் மற்றும் தீர்மானிக்கும் சக்தி அதிகரிக்கும். பாருங்க, இப்ப நம்ம எந்த அளவுக்கு பாபா நினைச்சு எரிமலை யோகம் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆத்மாக்குள்ள சக்தி சேமிப்பாகும் போது அப்பதான் தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு. இல்லைன்னா மாயாவோட வழியில போய் ஏமாந்து போய் நிற்போம். அப்பதான் பகுத்தறியும் சக்தி வரும், தீர்மானிக்கும் சக்தி அதிகரிக்கும். இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம பாபாவின்னு நினைக்கிறேன் அவன் மாட்டி எப்பயும் போல உடல் உணர்வுல இருக்கணும்னா நம்மள நிறைய பேர் ஏமாத்துவாங்க. பகுத்தறிய தெரியாது, தீர்மானிக்க தெரியாது. வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது சரியான தீர்வு எடுக்க தெரியாது. நம்ம தீர்வு எடுக்காம தான் நிறைய தவறுகள் நடக்கிறதுனாலதான் வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு நிறைய பேருக்கு. பகுத்தறியும் தெரியாது, தீர்மானிக்கவும் தெரியாது. எப்பன்னா நம்ம ஆத்மால சக்தி இல்லாத போது. அதனாலதான் பாபா சொல்றாரு, நீங்க பாபா நினைவுல இருக்கும்போது ஜுவாலாமுகி யோகத்துல இருக்கும் போதுதான் சரியான தீர்வு, சரியான பகுத்தறியும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இதற்காக இப்போது எண்ணங்களின் மூட்டை முடிச்சுகளை கட்டி விட்டு கொண்டே செல்லுங்கள்ன்றாரு. இப்ப நீங்க தேவையில்லாத இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஓடுதுல, அதெல்லாம் மூட்டை முடிச்சு கட்டி கட்டி போட்டுருங்கன்றாரு. அதாவது ஒருமுகப்படுத்தும் சக்தியை இப்ப தாரணை செய்யுங்கள். இப்போ நீங்க மனசு புத்தியை ஒருமுகப்படுத்தி பாபாவை நினைங்க. அப்பதான் இந்த வேஸ்ட் தாட்ஸ் இதெல்லாம் போகும். நமக்குள்ளார பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தி நிறையும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.